தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து நயினா நாகேந்திரன் விரைவில் மாற்றம் செய்யப்படுவார் என தெரிகிறது. திருநெல்வேலியை சேர்ந்த நயினா நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் பாஜக நிலைமை எப்படி இருக்கிறது என டெல்லி மேலிடத்திற்கு ஒரு ரகசிய ரிப்போர்ட் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அதுல நயினா நாகேந்திரன் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் சமயத்தில் பணியாற்றுவதில் பூத் கமிட்டிகள் முக்கிய பங்காற்றுகின்றன. அந்த வகையில நயினா நாகேந்திரனால் சரியானபடி பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமனம் செய்ய முடியவில்லை என குற்றச்சாட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக தமிழக பாஜகவினர் மத்தியில தனக்கென தனியிடம் பிடித்த அண்ணாமலையை பகித்துக் கொள்வதனால கட்சியில குழப்பம் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனிடையே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து ஏன் விலகினேன் என்பதற்கு டிடிவி தினகரன் ஒரு விளக்கம் தெரிவித்திருக்கிறார். நயினா நாகேந்திரனோட எதேச்சதிகார போக்கு காரணமாகத்தான் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுகிறோம். நாங்கள் விலகுவதற்கு முழு காரணம் நயினா நாகேந்திரன் தான் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு டெல்லி மேலிடத்தை அதிர வைத்திருக்கிறது. சிதறி கிடக்கக்கூடிய அதிமுகவினரை ஒருங்கிணைக்க வேண்டும் என டெல்லி மேலிடம் உத்தரவிட்டிருந்த நிலையில நயினா நாகேந்திரனோட இந்த செயல்பாடு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே விளவங்கோடு முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி தனக்கு பதவி எதுவும் வழங்கப்படவில்லை என டெல்லி மேலிடத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அவரை போலவே தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து சரத்குமாருக்கும் பதவி எதுவும் வழங்கப்படவில்லை. இதற்கிடையே சமீபத்துல நெல்லைக்கு வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா நயினா நாகேந்திரனை அழைத்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும், அண்ணாமலையுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தற்பொழுது அதிமுக மேலும் ஒரு அணியாக உடையும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கட்சியிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் திடீரென்று டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களை சந்திப்பதாக தெரிகிறது. இதனிடையே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய போட்டிக்களமாக காணப்படுகிறது. தேர்தலை ஒட்டி தமிழக அரசியல் களம் என்பது போர்க்களமாகும் அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்குது. எனவே இதனை நயினா நாகேந்திரனால் சமாளிக்க முடியாது என்று டெல்லி மேலிடம் கருதுகிறது. எனவே அவருக்கு பதிலாக தமிழிசை சவுந்தரராஜனை மீண்டும் பதவியில் அமர்த்தலாம் என்று டெல்லி பாஜக யோசனை செய்து வருவதாக தெரிகிறது. இதற்கிடையே விளவங்கோடு தொகுதி முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணியை பாஜகவின் பிரச்சார பீரங்கியாக பயன்படுத்தலாம் என டெல்லி மேலிடம் திட்டமிட்டு வருகிறது. எனவே விரைவிலேயே விஜயதாரணிக்கும் தமிழக அளவில் ஒரு முக்கிய பதவி காத்திருக்கிறது. அதே சமயத்துல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சரத்குமாரின் பிரச்சாரம் மிக அவசியமாக பார்க்கப்படுகிறது. எனவே அவருக்கு தேசிய அளவில் பதவி தருவதா அல்லது தமிழக அளவில் பதவி தருவதா என்று யோசனை செய்து வருகிறார்கள் என தெரிகிறது. ஆக மொத்தத்துல தமிழக பாஜகவில் விரைவில் மிகப்பெரிய மாற்றம் நிகழலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.